யாருக்கு என்ன பாவம் பண்ணனே தெரியலையே, இந்த பிறவில இப்படி படாத பாடு படுறேன் அப்படின்னு சொல்றவங்க அறியாமலோ தெரியாமலோ செய்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சு கர்ம வினையை போக்கக்கூடிய பழமையான சிவன் கோவில் இந்த கோவில சொல்றாங்க. என்னன்னு சொல்றேன், ராம்கி ஏஆர் ஃபாலோ பண்ணேன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பூலோக கைலாயம்னு சொல்லப்படுற இம்மையில் நன்மை தருவார் கோவில் மதுரையில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நிலத்திற்கான கோவிலுங்க. இந்த ஸ்தலத்துல மட்டும்தாங்க சிவபெருமான் தன்னையே லிங்கமாக பிரதிஷ்டை செய்து வழிபட்ட பெருமையோடைய ஸ்தலங்க. எல்லா கோயில்களிலுமே சிவலிங்கத்தை முன்பகுதியில தாங்க தரிசிப்போம். ஆனா இங்க மட்டும்தாங்க பின்புற தரிசனம் வந்து கிடைக்குது. ஏன்னா சிவனும் பார்வதியும் சிவலிங்கத்துக்கு முன்பாக அமர்ந்து மேற்கு நோக்கி சிவலிங்கத்திற்கு சிவபூஜை செய்வது போல உருவமைப்பு இருக்கிறதுனால நம்மளுக்கு இங்க வந்து பின்புற தரிசனம் கிடைக்குதுங்க. வைகாசி விசாகத்திற்கு மறுநாள் சிவன் கோவில்ல அதுவும் முருகனுக்கு பக்தர்கள் பூக்குழி இறங்கி தங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றாங்க. தீராத பிரச்சனை இருக்கிறவங்க, தலைமை பதவியில அமரணும்னு நினைக்கிறவங்க, திருமணம் தாமதமாகக்கூடிய ஆணும் பெண்ணும், புதிதாக வந்து கட்டடம் கட்ட தொடங்குறவங்க, கட்டி பாதியிலேயே நிக்குதுன்றவங்க ஒரு கைப்பிடி மண்ணு கொண்டு வந்து வேண்டிக்கிறாங்க. முற்பிறவி பாவங்களை போக்கி இம்மையிலும் நன்மை தரக்கூடிய இந்த இம்மையிலும் நன்மை தருவார் கோவில் நம்ம பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து நடக்கிற தொலைவிலே தாங்க வந்து இருக்குது. நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா ஒரு லைக்கை போட்டு ஷேர் பண்ணுங்க. நன்றி மக்களே.